நாட்டின் இன்றைய வானிலை தொடர்பிலான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டல திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன் நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஆம், இன்றைய வானிலை தொடர்பிலான இந்த தகவல்களை நீங்கள் கூறப்போகின்றீர்கள். இன்று இலங்கையின் கிழக்கு பகுதியில் மழை காணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரித்துள்ளன. கிழக்கு பகுதியிலும் மழை காணப்படும் அதேவேளை சப்ரகமுக தெற்கு மேற்கு மாகாணங்களின் பல பகுதிகளிலும் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் திருகோணமலை முதல் பொத்துவில் ஊடான அம்பாந்தோட்டை வரையான ஆழ்கடல் பகுதிகளில் இடையிடையே மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாரத்திற்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வடகிழக்கு ிலிருந்து பொத்துவிலூடான அம்பாந்தோட்டை வரையான ஆழ்கடல் பகுதிகளிலும் கொழும்பிலிருந்து புத்தளம் ஊடான மன்னார் வரையான ஆழ்கடல் பகுதிகளிலும் இடையிடையே கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் அங்கு காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் மணித்தாரத்திற்கு 50 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து காணப்படும். முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்த மட்டில் வானிலையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட முடியுமா? முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு சில நாட்களுக்கு மழை காணப்படுவதற்கான சாத்தியங்கள் மிகவும் குறைவாக இருக்கின்றது. ஆனால் இனி வரும் காலங்களில் வடகிழக்கு பருவப்பெயர்ச்சி வலுவடைந்து வரும் காரணத்தினால் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இனி வரும் காலங்களில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. அதே போன்று தற்பொழுது நுவரெலியா மாவட்டத்தை பொறுத்த மட்டில் பண்டிகை காலம் என்பதனால் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் செல்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் கூறும் அறிவுரை என்ன? நுவரெலியா மாவட்டத்தை பொறுத்தவரையில் அங்கு தற்போது ஒரு தனி மூட்டம் ஒன்று காணப்படுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கின்றன. இதனை தவிர காலநிலையில் பெரியான பாதிப்பு இப்போதைக்கு நுவரெலியா மாவட்டத்தில் இல்லை. நன்றி. வளிமண்டல திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன்.